வாயில் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். நானா சுத்தி முத்தி யாரும் இல்லை. அக்கா என்ன இப்படி லூசுத்தனமாக ஏதோ சொல்லுது. ஒருவேளை காய்கறி கடைக்கு வேலை பார்க்க கடைசி வரைக்கும் நம்மளே வச்சுக்கலாம்னு ஒரு பிளான் எதுவும் போட்டுருச்சோ? அக்கா நீ மண்ணெல்லாம் கொடுத்து காத்துக்கிட்டு இருக்கலாம் அவசியம் இல்லைக்கா. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னாவே போதும்க்கா. அக்கா நீ தானக்கா இப்போ மனு கொடுக்குறேன்னு காத்துக்கிட்டு இருக்கணும். நீ தானக்கா சொன்ன. அக்கா கூல்கா ஒத்தையில 2 பேரும் சைக்கிள்ல போறோம். நீ திடுதுப்புன்னு அப்படி சொல்றியா? சரி கடையில கூட்டத்துல 4 பேர் இருக்க கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு தனியா கூட்டிட்டு வந்து சொல்றியோன்னு நினைச்சிட்டக்கா. வேற ஒண்ணும் இல்ல. ஆள் இல்லாத இடத்துல இவரை கூட்டிட்டு வந்து இவரை தனியா எங்க நப சொல்றாங்க என் காதலவர்கிட்ட பேச்சு புரியாச்சு. மகர கடையை பாரு, மகர கடைய ஒழுங்கா உட்கார விழுந்துற போற. வரும்போது கடைக்கு வரும்போது அப்படியே குச்சுமிட்டாய் வாயில சூப்பிக்கிட்டு ஒண்ணு தெரியாத பிள்ளை மாதிரி வந்தேன். இப்ப இப்படி பேசுறத வாயாயி போச்சு. ஒழுங்கா உட்கார மண்டபக்கா. முடிக்கா 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 விடுக்கா படிக்குதுக்கா. அக்கா இருக்காதக்கா. அக்கா சும்மா தெரியாம சொல்லிவிடக்கா. போமாட மண்டபக்கா ஒழுங்கா பார்த்து பாத்துக்கடா. பொரடி அடிச்சு விழுந்து போறாத. அப்புறம் உன் வீட்டு கிளவிட்டு எனக்கு பதில் சொல்ல முடியாது உங்க அக்கா கிட்ட. ஒழுங்கா உட்காரு. போலாம் போலாம் ரைட். டைலாமோ டைலாமோ டைலா டைலா டைலாமோ 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 டைலா டைலா டைலாமோ 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 காதலிக்கிற திருமே காதலே திக்கு திக்கு தண்ணி மேலே காதலே இல் பாஸ்கர் என்னோட லவக்கபா. எங்க செவந்தியக்காவுக்கு ஒருத்தர் தண்ணி கட்டானா அப்பவே பெரிய கில்லால அப்படி எதை பார்ப்பேன். இருக்க உடனே பிடிக்கிறேன். டே 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 எஸ் எஸ்கூஸ் மீ வேர் ஆர் யூ? ஏதோ ஒரு ஆயு எல்லா அக்கா தங்கச்சி தானே எல்லாம் ஒரே குடும்பம் தான். யாரு நம்மள போய் இந்த ஊருக்குள்ள எப்படி கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கிறது? நம்ம இங்கிலீஷ்ல யாரு வந்து குத்தம் கண்டுபிடிக்கிறது? அண்டமுக்கா ஓடி போய் புடினா சைக்கிளே கப்பிக்கிட்டு இருக்க. இறங்கி தொலைடா. இறங்கி அப்படி சைக்கிளோட சாச்சு விடுவா. இறங்கடா. எப்பா 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 நில்லுப்பா கூப்பிடுறோம்ல. யார் இது தவக்கலைக்கு வாய் முளைச்ச மாதிரி? நீயா நீயா நீயா? இவன் அவனாச்சே. இவன் இந்த இடத்துல இருந்தானா அப்ப சிசியா இருக்கும் போது குரு நாந்தே 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 தம்பி நாந்தே நானே என்ன பஞ்சு டைலாக் பேசுறீல. பஞ்சு டைலாக்கு மொகரையில அடிச்சு வை. எங்கடா வட்டி காசுங்கடா அசல் எங்கடா? வாங்கி 4 மாசம் ஆகி போச்சு. வட்டி காசு இருந்தாலும் உடனே தானே ஆள் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு எஸ்கேப். இதுல வேற மானஸ்த மாதிரி போன் நம்பர் தாங்க, ஜிபே நம்பர் தாங்க, கூகுள் பே நம்பர் தாங்க. எங்கடா காசு? 1 ரூபா அனுப்பல. காசை எடுன்னு சொன்னேன். இந்த செவந்தியே ஊர்ல அத்தனை பேருக்கு தண்ணி கட்டுவா. கண்ணுல பேரல விட்டு ஆட்டுவா. நீ இந்த செவந்திக்கு தண்ணி கட்டுறியா? எடுன்னு சொன்னேன். எடுக்கிறியா? துணியை ஊஞ்சிக்கிட்டு ஓடறவா. அது வந்து செவந்தி மேடம். செவந்தி மேடம் உங்க காசெல்லாம் நம்ம ரேஞ்சுக்கு சுச்சிபி மேடம். அப்ப சீமா தரக்கு எங்க காசுலாம் சுச்சிபினா அப்ப என்ற காசை என்ற காசை அப்ப என்ற காசு வாங்குறேன். மேடம் பிசினஸ் கொஞ்சம் லாஸ் மேடம். படம் ப்ரொடக்ஷன் பண்ணனா சன் பிக்சர்ல அங்க கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி டீலிங் போயிட்டு இருக்குது. அது வந்ததுக்கு அப்புறம் உங்க காசெல்லாம் என் ரேஞ்சுக்கு நீங்க நினைச்சு பாத்துக்கறீங்களா? அட கோனாடி பேரே நீ எந்த பிக்சர்ல போய் எதை ப்ரொடக்ஷன் பண்ண என்னமா பண்ணி தொலை. எடுத்து கொடுத்த காசை கேட்டா என்ன அத பண்ண இத பண்ணேன்னு நீ பிராட் வேலை பண்றேன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. உன் முகர கட்ட பத்தில பிராட் பேரே என்ற காசை எடுடா. இப்ப இல்ல மேடம். இப்ப இல்ல பாக்கெட் காலி. ஏமாத்து கோழி பைய. ப்ரொடக்ஷன் பண்றானா பிலிம் எடுக்கறானா மூவி எடுக்கறானா? உன் கதையை காசு கொடுக்காம நீ 4 போய் கிடக்கு. நீ ஊர் உலகத்துக்கு கதை எடுத்து காமிக்க போறியா? எடுக்க முடியுமா முடியாதா? இன்னைக்கு உன்னை வந்து விட மாட்டேன் பாத்துக்க. பாருங்க மேடம் ஒரு பிசினஸ் மேனுக்கு கடன் வாங்கலாம் சகஜம். அதெல்லாம் ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்த கூடாது. அன்னிக்கா அவனை விடாதக்கோ. இவனை விட்டு நம்ம பிடிக்க முடியாதுக்கா. விட்டதோட ஊஞ்சிட்டு காசெல்லாம் வாங்கி கொடுக்கோ. எங்க மண்டமுக்கா யார் சுவாசம் பண்ணி வாங்கி கொடுத்தது? நீ தானே. காசு வாங்க வரும்போது அக்கா நொக்கன்னு சொல்லி பேச தெரிஞ்சுச்சே. அப்ப போன் போட்டா போனை எடுத்துக்கணும். அக்கா இந்த மாசம் சேரமாமா இருக்கு தர முடியல, அடுத்த மாசம் சேர்த்து தரே கொள்றேன். பிசினஸ் இப்ப சொல்றீல அந்த பிசினஸ் லாஸா போயிட்டு இருக்குதுக்கா தரக்கா ஒன்னு பயப்படாதக்கா சொல்லணும். சொன்னியா? ஏமாத்தல பாத்துக்கிட்டு இருக்கேன்னு நல்லா தெரியுது. அப்புறமே கேட்டாங்க உங்க அம்மாவே சொல்லுது ஏன் அவன் நம்ம காசு உன்னை யார் கொடுக்க சொன்னா? அவனே ஒரு ப்ராடக்ட் போய் பையன் நான் 5 ரூபாய்க்கு வச்சிருந்தேன். 5 ரூபாய் கூட தூக்கிட்டு விடுறேன்னு உங்க அம்மா சொல்லி எனக்கே தெரியுது. சொல்றா உங்க அம்மா 5 ரூபாய்க்கு வச்ச கடைக்கிட்ட பக்கத்துல வச்ச 5 ரூபாய் எடுத்துட்டு போனது உண்மையா பொய்யா? உண்மைதாங்க. அது எங்க ஃபேமிலி மேட்டர். உங்க அம்மா 100 நாள் வேலைக்கு போய்
அஞ்சலி பத்தி தூக்கிட்டு போறானா உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாதுடா சும்மா. எங்க அம்மா காசு நான் எடுக்கிறேன், அதை கேட்க நீங்க யாரு? உங்க காசை கேட்கறதா உங்களுக்கு உரிமை ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. கொடுத்தவ கேட்கப்படாத. இருடி மவனே உனைய இப்படிதான் ஊருக்குள்ள நிறைய பேர் அஞ்சலி பத்தி வாங்கிட்டு சும்மா தெரிஞ்சிருக்கியா? எனக்கு இது இந்த வாட்டர் தெரியாம போச்சே. கதையா சொல்லிட்டு கண்ணீர் விட முதல்ல தெரியுது உன் அருமை பெருமை எல்லாம். படம் எடுக்கிறேன் போட்டோ எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு ஊரை சுத்திக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு ஊராட்சி வாயில விடுறது தெரியல வாயில. இதுல ஏன் கஷ்டம் கிடைச்சிச்சு உனக்கு? ஏய் குனிடா குனின்னு சொன்னேன். எதுக்குங்க? கும்மாங்கத்து குத்ததே சொன்னாதே குனிவீடோ குனின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊருக்குள்ளே இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அடிக்கிறது ஒருத்தக்கா குனின்னு சொல்லி அடிப்பேன், கணத்தை காட்டுன்னு சொல்லி அடிப்பேன். சூப்பர் அக்கா, கிரேட்டுக்கா. நீ அக்கோ நீ அடிக்கிறதுக்காக பணத்தை கொடுக்குறியா இல்ல பணத்தை வாங்குறதுக்காக அடிக்கிறியாக்கா? வந்த வேலையை பாரு. ஆபரேஷன் ஸ்டார்ட். ஏன் ராத்திரியும் சாப்பிடலையா? நடந்தது நடந்து வச்சது. அதுக்கப்புறம் என்னவா? இந்தாங்க குடிங்க கூட குடிங்க. காலையில இப்படி நேரம் ஆகி போச்சு சாப்பிட. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சா ஏன் வராம இருக்கீங்க? கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறீங்களா? மாத்திரை மருந்தெல்லாம் போடாம இருந்தா அப்புறம் யாரு சுகர் பிரஷர் ஏற யார் கிடந்து அலக்கழிக்கிறது? குடிங்க கூட குடிங்க. வச்சுட்டு போங்க. கையில கொடுத்து வாங்கி குடிக்கிற அளவுக்குலாம் இந்த வீட்டுல ஒன்றும் பெரிய மனுஷன் கிடையாதுண்ணா. இங்க பேச்சு அடி வர போறதும் இல்ல. அப்புறம் என்னத்துக்கு? வச்சுட்டு போங்க, எடுத்து குடிச்சுக்கிறோம். இங்க இருக்க இப்ப என்ன நடந்து வச்சா ஏன் அப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு பேசுறீங்க? நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி உங்களை? ஆகாதுன்னு அடிப்பிய கல்யாணம் நாளில இருந்து இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா சாப்பிட சொல்றது குத்தமா கூட கொண்டாந்து குடுக்கறது ஒரு தப்பான்னு கேக்குறேன். குடிப்பியல கையில வாங்கி குடிக்க மாட்டாங்களாம்ல கையில. அப்படி என்ன மரியாதை குறைவா நடந்துட்டோம்? அப்படின்னா ஐயாவுக்கு மரியாதை குறைவு போயிருச்சு வீட்டுல. சாமி நான் எதுவும் வாயை திறக்கப்படாதுன்னு இருக்கேன். பேசாம வந்தியா கூட குடிக்க சொல்லல. வச்சுட்டு போ, நான் குடிச்சிட்டு மாத்திரையை போட்டுக்கிறேன். தெரப்பிரா வாயை தெரப்பிரா. அப்ப நான் வாயை திறந்தா என்னன்னு தெரியுமா? போது 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 போதுன்னு பொறுத்து வருதுன்னா இவ்வளவு வாயை திறந்தல பேசி போடுவாரா? துளசி விஷயத்துல என்ன காரியம் பண்ணிருக்க, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு தெரியுதா இல்லையா உனக்கு? இது வரைக்கும் நம்ம துளசியை 20 மாப்பிள்ள வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஒரு மாப்பிள்ள இல்ல 2 மாப்பிள்ள இல்ல 20 மாப்பிள்ள. என்ன கேட்டுட்டேன் வந்தவன்? என்ன பெருசா கேட்டுட்டேன்? அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவன் மயன் படிச்சிருக்காப்ல, படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு வேலைக்கு போகணும், படிச்ச பொண்ணு வேணும்னு கேட்டது என்ன குத்தமா? நீ ஒரு வார்த்தை கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா இருந்திருந்தேன்னா நம்ம லதாவுக்கு நல்ல மாப்பிள்ள அமைஞ்சு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கோம். நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்க. போ போ, உன் சீட்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணி குடும்பத்தையும் பிள்ளைகளையும் குட்டேஸ்வர ஆக்கிட்டு போ. அம்பிடுத்தேன். இப்படி வந்த மாப்பிள்ளையெல்லாம் விரட்டி அடிச்சா துளசியோட வாழ்க்கை கேள்விக்குறிதான். அதை புரிஞ்சுக்க முதல்ல. அவளுக்கு எப்பதான் கல்யாணம் பண்ணணும் உத்தேசத்துல இருக்கிற? அதுக்காக இது பேசப்படாது பேசப்படாது வாய் விடப்படாதுன்னு பொறுமையா இருந்தேன் உங்ககிட்ட. அவங்க கத்தி அனுப்பி விட்டாலும் பொண்ணு பார்க்க வந்தது ஒரு பிள்ளைய. அந்த பிள்ளை வேணான்னு தங்கச்சியை கட்டிக்கிறோம்னு கேட்டா சும்மா இருக்க முடியுமா? அப்ப வந்து கேட்டவங்களுக்கு உங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? ஒரு அப்பாவா ஒரு தகப்பனா என்ன வித்தியாசம்? இங்க பாரு சிவகாமி, நீ போடுற ஆட்டத்தெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நம்ம தகுதி என்னவோ நம்ம தகுதிக்கு ஏத்த மாப்பிளைய பார்க்க முடியும். நல்லா பேசுறீரியா? நல்லா பேசுறீரு. புள்ளைக்கு தகுதி என்னையா தகுதி? என் பிள்ளைகிட்ட இல்லாத தகுதி நீ அப்ப என்ன சொல்ற? என்னையா சொல்ற? நீ மூத்தவ இருக்கும்போது இளையவளுக்கு கட்டி கொடுக்க சொல்றியா? இல்ல, எனக்கு இது புரியவே இல்ல. உன் மக வாழ்க்கையில இருக்க இந்த அக்கறை ஏன் உன் மய வாழ்க்கையில இல்ல? உன் மயனுக்கு எத்தனை பொண்ணோ வந்துச்சு. ஏன் அக்கா மக படிக்கலைன்னு ஒரே காரணத்துக்கு தானே சொந்த பந்தம் விட்டு போனாலும் பரவாயில்லைன்னு வேணான்னு சொன்னேன். இல்லாட்டி விமலுக்கு என் அக்கா மகளை கட்டி இருக்கலாம்ல. ஏன் அப்ப மட்டும் ஏன் உன் மயனுக்கு கட்ட உனக்கு மனசு வரல? அப்போ உன் மயன் படிச்சிருக்கேன், படிச்ச பொண்ணை பார்த்து கட்டணும்னு உனக்கு தோன்ற மாதிரி தானே அப்ப அன்னைக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தோணி இருக்கும். உனக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? அதுக்காக நான் படிக்காத பொண்ணு படிச்ச மாப்பிள்ளைய கட்டுறது தப்புன்னு சொல்ல வரல. அது அவங்க தனிப்பட்ட விஷயம். மனசு இருந்து மனசாட்சி இருந்திருந்தா உன் மயனுக்கே நீ கட்டி வச்சிருக்கணும்ல. நீ நல்லா விளையாண்டுருக்கணும்ல. நீயே அப்படி சரியில்லாதப்போ அடுத்தவங்களை உலகத்தை குறை சொன்ன எப்படி? இங்க பாரு சிவகாமி, மூத்த பொண்ணு இருக்கும்போது இளைய பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு நான் சொல்லல. இளைய பொண்ணுக்கு வர நல்ல மாப்பிள்ளையை நம்ம கை விட்டுக்கிட்டு இருக்கோம் தான் சொல்ல வரேன். அப்ப ஒரு அப்பனா பொறுப்பை என்னிட்ட கொடு. நம்ம துளசிக்கு மாப்பிள்ளைய நான் பாக்குறேன். எண்ணி 1 மாசமோ 2 மாசமோ நம்ம துளசி கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அதுக்கு விட மாட்டிய? அதுக்கு விடுறோம்னு சொல்லு. அப்புறம் 2 கல்யாணத்தை கூட சேர்த்து வைக்கலாம் தானே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே சொன்னாங்க. என்ன விதி என்ன விதிடா பாத்து பிரியா பிரியா நல்ல மாப்பிள்ளை. இப்பவும் சொல்றேன், துளசியோட கல்யாண விஷயத்தை ஏன் பொறுப்புல விட்டுரு. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் துளசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சூப்பர் மாமா, சூப்பர் மாமா. நீங்க சொல்றது ரொம்ப சரி. நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை மட்டும் நம்ம துளசிக்கு பார்த்தோம் வைங்களேன், மாப்பிள்ளை கியூல நிக்கும். ஒரு விவசாய பேரை பாக்குறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, டீ கடை வச்சிருக்கவங்க, ஹோட்டல் வச்சிருக்கவங்க அப்படின்னு 1000 பேர் வருவாங்க. அத்தை சொல்ற மாதிரி மாப்பிள்ளை பாக்குறது கஷ்டம். இந்த
தான் அப்பா பேசிக்கிட்டு இருக்காருல்ல, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம்ல, ஏன் உசுர வாங்குற? கம்மனில் கௌரி. கௌரி, நீ நின்றாவே அந்த இடம் பிரச்சனை தான், பேசக்கூடாத எதையாவது வாயை விட்டு தொலைவ. அப்பா சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்ன விவசாய வேலை ஆட்டோ ஓட்டுறன்னு தேவையில்லாமையா பேசிக்கிட்டு இருக்க? நிக்கிறான் தான் அமைதியா நில்லு, போறான் தான் அமைதியா போய். ஏய், உள்ள போன்னு சொன்னேன். என்ன பழக்கம் இது? எக்கேட கட்டி எப்படியோ போய் தொலைங்க. சை, குடும்பமா இது. இப்படி நேரம் என்ன சொன்னீரு? மாப்பிள்ளைய அப்பாவா என் கையில கல்யாணத்தை ஒப்படைக்க மாப்பிள்ளைய பாக்குறோம்னு. நம்ம தான் மாப்பிள்ளை பார்த்த லட்சணமே தெரியுமே. இப்ப இல்ல தெரியுது, மாமனார் மருமகளும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு என் மகளுக்கு கூலி வேலை பாக்குறவனையும் ஆட்டோ ஓட்டுறேன்னு கட்டி வைக்க முடியல வந்துட்டு என்ன? அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு அந்த கௌரி நினைப்பு எப்போதும் அப்படித்தான். துளசி நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவளோட கூடி சேர்ந்துட்டீங்களா? ஒண்ணு சேர்ந்துருக்கீங்களா? இங்க பாருறியா, அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஏன் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன். தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் சொல்லிவிட்டேன். ஏன் அந்த மாதிரி மாப்பிள்ளை எல்லாம் மனுஷன் இல்லையா? ஏன் அவங்கள கௌரவமா வாழலையா? அந்த மாதிரி மாப்பிள்ளை எல்லாம் கட்டிக்கிட்ட பொண்ணுங்க எல்லாம் சந்தோஷமாவே வாழலையா? அப்படி ஏன் நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிக்கும் போது நான் என்னதான் இருந்தேன்? மல்லிகை கடையில போட்டன போட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம சந்தோஷமா வாழல? புள்ள குட்டிகளை பெற்று நல்லபடியா வளர்க்கல? வேலைக்கு இருந்து பொட்டணம் போட்டு பொட்டி கடை வச்சு பொட்டி கடையை மளிகை கடையை மாத்தி மளிகை கடையை இன்னைக்கு மயனுக்கு பலசரம் கடையை ஆக்கி கொடுத்துருக்கேன். அப்ப நானும் முன்னேறலையா? வா வா, நல்ல வாழ்ந்தமே, நல்ல வாழ்ந்தமே. 5க்கு 10க்கு கொண்டுட்டு வரதுக்கு கட்டி சட்டா குடும்பம் நடத்த போது உசர் போய் உசர் வரவியா? உசர் போய் உசர் வரும். வாங்கினதை கொடுக்க முடியாத, கொடுத்ததை வாங்க முடியாம, வாய்க்கு பத்தாம வயிற்றுக்கு பத்தாம நான் கிடந்து அல்லப்பட்டது எனக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நிலைமை என் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு தான் படிச்ச மாப்பிளைய பாக்குறேன். அம்மா இங்க பாருமா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கம்மா. என்னடா நானும் அப்பால மாதிரி பேசுறேன்னு நினைக்காத. ஏம்மா, நீ நல்ல மாப்பிள்ளைய நம்ம துளசிக்கு பாக்குறதெல்லாம் சரிதான். அது அப்பாவும் வேணாம் சொல்ல, நானும் வேணாம் சொல்ல, யாரும் வேணான்னு சொல்ல. ஆனா அம்மா, நம்ம துளசி படிக்கலம்மா, அதை புரிஞ்சுக்கம்மா. நீ நம்ம துளசி படிக்காதப்போ படிச்ச மாப்பிள்ளைக்கு தான் கட்டி குடிப்பேன் இப்படி வீம்பா நிக்கிறது என்னம்மா நியாயம்? பால் கடை வாங்க முடியாம லதா, இங்க என்ன நடக்குது? பட்டிமன்றம் நம்மளை விட்டுட்டு வா. நட்டலகி, என்ன புதுசா பட்டிமன்றம் நடக்கிற போது? எப்போதும் நடக்கிற கதையா தான் இருக்கும். இங்க இருடா விமலு, இது புடிவாதமோ இது வீம்போ இல்லடா, ஒரு அக்கறைடா. பெத்த தாய்க்கு பெத்த மக மேல உள்ள அக்கறைடா. உன்னை நான் இந்த நெஞ்சில் வாங்கிட மெத்தை போலும். ஆனா நம்ம துளசிக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை அமையாம போச்சுன்னா நம்ம படிக்காதனாலதான் நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சோன்னு நினைச்சிடக்கூடாதுடா. நம்ம அம்மா நம்மள படிக்க வைக்காம விட்டுருச்சே, நம்ம வாழ்க்கை இப்படி அநியாயமா பாலா போச்சு, நம்ம ஒரு நாள் வருத்தப்பட கூடாதுங்கிற அக்கறைடா, வீம்பு இல்லடா விமலு. எந்த சூழ்நிலையிலும் அவளை விட நம்ம குறைஞ்சு போயிட்டோம்ங்கிற தாழ்வு மனப்பான்மை அவளுக்கு ஒரு நாள் வந்துடக்கூடாதுடா. ஏன்டா, இவள 2 பேருக்கு படிச்ச மாப்பிள்ளைய தானே பார்ப்போம், அப்ப அவளுக்கு படிச்ச மாப்பிள்ளைய தான் பார்க்கணும். அதுதான் என் முடிவு. என் பிள்ளைய போட்டு இந்த பாடு படுத்துறீங்களே எல்லாரும், என்னை போட்டு இந்த சித்திரவதை பண்றீங்களே, நான் சொல்றத புரிஞ்சுக்காம. ஏய் சவாமி, இப்ப ஏன் அழுகுற? அம்மா அம்மா அழுகாதீம்மா. யார் பேசக்கூடாது, யார் என்கிட்ட பேசக்கூடாது. பாசம் உயிர் நேசம் ஐயோ, அம்மா ஏம்மா அழுகிற? அழுகாதம்மா, எதுக்குமா அழுகிற? அம்மா, நான் சொல்றேன்ல, அழுகாம இருமா. துளசியே, ஆத்தா துளசி, நான் பெத்த மகளே, இந்த பாடு படுத்துறாங்க இந்த குடும்பத்துல உள்ளவங்க உன்னையும் என்னையும். இப்படி நீ பாடா படுத்துனா, என்னைய சித்திரவதை பண்ணுனா, நான் எப்படி அழுகாம இருப்பேன் பெத்த மகளே? அம்மா, நீ அழுகாதன்னு சொல்றல, நீ தயவு செஞ்சு அழுகாதம்மா. யாரும் ஒண்ணும் பாடம் படுத்தல, நீ எப்படி டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம இருமா. பாடும் உறவாடும் ஜீவன் உன்னோடு. கையில உள்ளது முதல்ல தா, கையில உள்ளது தாமா. கண்ணு தொடக்க போறியா இல்லையா நீ இப்ப? இங்க பாரு சவகாமி, நீ தேவையில்லாம பிரச்சனையை பெருசாகிட்டு இருக்கிற. நம்ம மகன் மேல துளசி மேல எனக்கு மட்டும் அக்கறை இல்லாம ஒண்ணும் இல்ல. என்னமோ உனக்கு தான் அவன் மேல எல்லா அக்கறையும் பாசம் இருக்கு, எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி பேசுற. ஏன் சவகாமி இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்ற? இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு சவகாமி, நான் பெத்த மக துளசி,
அது எந்த இடத்துலயும் அசிங்கப்படணும் அவமானப்படணும்னா ஒரு காலம் நினைச்சது இல்ல, நினைக்கவும் மாட்டேன். நீ யதார்த்தத்தை புரிஞ்சு நடந்துக்க மாட்டேன்னு தான் நான் சொல்றேன். ஏன் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிற மாட்டேன்னு? இங்க பாரு, இந்த உலகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதின்னு ஒண்ணு வச்சிருக்கு. யதார்த்தத்தை புரிஞ்சுக்க. காட்டில் பூவும் உண்டு. உனக்கு 1000 தகுதியை வச்சிருக்கமியா. எது அவங்க தகுதி? எது தகுதின்னு சொல்ல வாரியது? என் புள்ள படிக்கலை தானே, அந்த புள்ள படிக்க மாட்டேன்னு சொல்லுச்சா? நான் படிப்பு வரல, படிப்பு நிப்பாட்டறேன்னு சொல்லுச்சாயா? படிக்க வைக்க முடியாம போனது நம்ம. தா நிக்குதுகளே 1க்கு 3. அதுக படிச்சு ஆளாகணும்னு நினைச்சு தனியா தியாகம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மெழுகா உருகி நிக்கிறவ ஏன் தலசி? அவ தகுதிக்கு படிப்பா படிப்பு. அவ படிக்க மாட்டேன்னு சொன்னாலயா? சொல்லியா? சொல்லு. அம்மா விடுமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றல. விடுமா, அழுகாதம்மா, கத்தாதம்மா, உனக்கு உடம்பு முடியாம போயிருமா. இன்னைக்கு அக்கானு பார்க்காம எது தேர்ந்து பேசுறாளுங்களே, அவளு எனக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்குறதுக்கு யார் காரணம்? இவளோட தியாகம், இந்த குடும்பத்துக்காக பட்ட பாடு. நன்றி கெட்டவளுங்க இப்ப எவளு ஒருத்தியாவது ஒன்னாலதானே சொல்லுவாங்களா வாயை திறந்து? பெத்தவரை பாரு எப்படி சொல்லாரு. அவர் படிக்க வைக்காம போனதுக்கு, நம்ம வரம படிக்க வைக்காம இருந்ததுக்கு இன்னைக்கு யார குத்தம் சொல்றது? ஐயோ அம்மா, என்னை ஏம்மா சொல்ற? என்னை சொல்லாதம்மா. நான் துளசியை வச்சுமா விளையாட்டுக்கு தான்மா பேசுவேன். மத்தவங்க நல்லா இருக்கணும், மத்தவங்க நல்லா இருக்கணும், தன் வாழ்க்கையே அழைச்சுக்கிட்டு இருக்கிறவ என் தலசு. எனக்கு ஆணி வேற அவதே. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம இந்த கட்ட வேளாது. நல்ல வாழ்க்கைனா படிச்சிருக்கிறதும் நல்ல வசதியா இருக்கிறதும் நல்ல வேலையில இருக்கிறதும் தான் நல்ல வாழ்க்கையா? ஏழையா இருந்தாலும் படிக்காம இருந்தாலும் நல்ல குணப்பணத்தோட கட்டிக்கிற போற பொண்ணை பார்த்துட்டு கடைசி வரைக்கும் கைவிடாம காப்பாத்துறானே, அதுதான் நல்ல வாழ்க்கை. நீ இன்னும் கனவுலே இருக்கிற. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறாம யதார்த்தம் தான் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வரும். என்ன விதி என்ன விதிடா என் விதியே. இதுக்கு மேல சொல்றதுக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க கனவு கனவுன்னு சொல்லி பேசுறீங்களே, அந்த இத நனவுல காமிக்கிறேயா, நனவுல காமிக்கிறேன். என் துளசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு உங்க அத்தனை பேர் மூஞ்சிலையும் நான் கறியை அள்ளி பூசல. உனக்கெல்லாம் சொல் புத்தியும் கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாது. எக்கேடி கட்டு எப்படியோ குடும்பத்தை நாசமாக்கிட்டு போ. அம்படுத்தேன். யார் சொல்றதையும் கேட்கறது இல்ல, பெத்த மயம் சொல்றதையும் கேட்கறது இல்ல, வீட்டுக்கு கட்டிட்டு வந்த புள்ள சொல்றதையும் கேட்கறது இல்ல, கட்டின புருஷன் சொல்றதையும் கேட்கறது இல்ல. எக்கேடு போயிட்டு போய் தொலை. அதானே அப்பா இவ்ளோ சொல்றாரு, அண்ணன் இவ்ளோ சொல்லுது, கொஞ்சமாவது கேக்குறீங்களா? ஏன் துளசி மட்டும் தான் உங்க பொண்ணா? அப்புறம் எங்களை எல்லாம் பெக்காம குப்பையில தூக்கிட்டு வந்தீங்க? அது தெரியாத உனக்கு? நெசத்துக்குமே சத்தியமா உன்னை குப்பையில இருந்து எடுத்துட்டு வந்தாங்களாம். பேசிக்கிட்டாங்க. குத்ரீன்படி உன்னைய தாண்டி கட்டலைக்கு ரோட்ல கடந்து எடுத்துட்டு வந்தாங்களா? எங்க கடந்து எடுத்துட்டு வந்தானே? 3 நேரம் சோறு வர்றாங்கல்ல, எனக்கு அது போதும்பா. மானங்கட்ட நாய் அம்படு பேசுது, எனக்காவது கோவம் வருது அம்மா மேல, உனக்கு அது கூட வரலையா? போய் தலை, அதான் மானம் இருக்கிறவங்களுக்கு கோவம் வரும், நம்மளுக்கு ஏன் வரப்போகுது அதெல்லாம்? உன்னிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்த பாரு, என்னையே சொல்லணும். பேசுற, பேசாம போய் தொலை போ. அதான் நெட்டலகி என்ன பேசிக்கிட்டு இருக்கிய? இங்க என்ன நடந்துருக்கு? என்ன உங்களுக்கு எப்பவுமே விளையாடுத்தனா? அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, என் புக்க உன தொலைச்சிட்டப்பா, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா. இல்ல போ, இந்த வீட்டுல வந்து பிள்ளையா பிறந்திருக்கமே, கல்யாணம் கல்யாணத்தை கண்ணில் காமிப்பாங்களா, இல்ல கல்யாணம் பண்ணி தான் வைப்பாங்களா, இல்ல இப்படி பேசியே காலத்தை ஓட்டிடுவாங்களான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா.